ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய பொண்ணுக்கு லாஸ்ட் வீக் பர்த்டே வந்துச்சு. அதுக்கு நான் பண்ணின கேக்கு, அப்புறம் சின்னதாக கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணேன். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டேன்னு லெட்டர்ஸ் வாங்கியிருக்கிறோம். இதுக்கு வந்து ஏர் ஃபில் பண்ணால் மட்டும் போதும், அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக கொஞ்சம் பலூன்ஸ்லாம் வாங்கி அதையும் கொஞ்சம் ஏர் ஃபில் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், நாங்கள் பலூன்ஸ் அப்புறம் வந்து லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த லெட்டர்ஸ் வச்சதுனால பலூன்ஸ் வந்து நாங்கள் அதிகமாக வைக்கவே இல்லை. எப்போதும் வந்து பலூன்ஸ் தான் நிறைய வைப்போம். இந்த லெட்டர் வச்சனால ரொம்ப பலூன்ஸே யூஸ் ஆகலை. அடுத்ததாக நான் இப்போது பர்த்டே கேக் செய்யறதுக்காக ஒரு கப் நான் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக நான் 2 எக் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் சுகர் வந்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உருக்கி கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். தான் நான் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம 30 மினிட்ஸுக்கு ஓவனில் வச்சிடலாம். இப்போது ஓவனில் வச்சாச்சு. இப்போ நம்ம கேக்குக்கு க்ரீம் ரெடி பண்ணலாம். நான் இப்போது ஒரு பவுலில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கிறேன். ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு பவுல் வைக்கிறேன். இந்த மாதிரி பவுலில் வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் இப்போது ஒரு கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து விப்பிங் க்ரீம் வச்சு ஐசிங் பண்ண போகிறேன். ஐசிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். அடுத்து ஒரு 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பவுடர் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து நம்ம வந்து கூலாக தான் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே நீங்கள் ஐசிங் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து இதுக்கு ஐஸ் க்யூப் வைக்கல எதுக்காக வைக்கிறோம்னா, நம்ம வந்து பீட் பண்ணும்போது சூடாகும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கீழே வந்து ஐஸ் க்யூப் வச்சு நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணுறோம். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மல் ஹேண்ட் பீட்டரை வச்சு நம்மளால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் நமக்கு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எடுத்தோன்னா நம்ம வந்து கீழே ஸ்பூனில் எடுத்தோன்னா அது கீழே விழாது. அதான் பதம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிங்கன்னா அது வந்து பற்றா மாறிடும். அதனால் இதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ நமக்கு கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் கேக் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ண போகிறேன். அதனால் இப்போ நான் வந்து ஓரங்கள்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு லேயரும் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த 2 லேயரையும் நம்ம ஈக்குவலாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேக் பேஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு லேயர் வந்து கேக் எடுத்து வச்சிடலாம் நம்ம இதில். இது மேலே கொஞ்சம் சுகர் சிரப்பெல்லாம் நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது க்ரீம்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லேயரே பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பீஸாக கூட கட் பண்ணி இன்னொரு லேயராக யூஸ் பண்ணலாம். என்னோடய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப க்ரீம் இருந்துச்சுன்னா பிடிக்காது. அதனால் நான் க்ரீம் வந்து வெளியில் மட்டும்தான் நிறைய அப்ளை பண்ண போகிறேன். உள்ளே வந்து கம்மியாக தான் நான் வைக்கிறேன். அடுத்த லேயரையும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு கொஞ்சம் சுகர் சிரப்பு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போது நம்ம மேலெல்லாம் க்ரீம் அப்ளை பண்ணலாம். ஓரங்களில் எல்லா சைடும் இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 30 மினிட்ஸுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது 30 மினிட்ஸுக்கு அப்புறமா நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து இப்போ நம்ம நல்லா பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் க்ரீம் வந்து மெல்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நம்மளால் கரெக்டாக பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து நல்லா நமக்கு ஃபினிஷிங் வந்து கொடுக்க நல்லா வரும். அதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம்லாம் உள்ளே வச்சுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன்லாம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் பர்த்டே கேக் ரெடி ஆகிடுச்சு. என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நானே கேக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.